ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூட்டேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த மியூட்டேஷனுக்கு அடுத்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற டாபிக் குரோமோசோமல் அப்ரேஷன். ஸோ குரோமோசோமல் அப்ரேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா? வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் மியூட்டேஷன்? பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்ன? Mutation, very good. In a single base pair, single gene or single base pair of gene, அந்த இடத்துல நம்ம அதை பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது ஒரு மியூட்டேஷனில் ஒரு குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நடந்ததா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோமல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மியூட்டேஷன் ஒரு குரோமோசோமல் பார்ட்டில் நடக்கும்போது ரெண்டு விதமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க லிங்கப்பிரியதர்ஷ். ரெண்டு விதமாக நடக்கலாம். ஸோ அப்படி ரெண்டு விதமாக நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அந்த மியூட்டேஷன்னால் குரோமோசோமில் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வரலாம், அல்லது குரோமோசோமல் நம்பரில் சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஒரு மியூட்டேஷனில் குரோமோசோமில் ரெண்டு விதமான சேஞ்சஸ் நடக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சர், இன்னொன்று என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸில் மாறுபாடுகள் ஏற்படுது. இதை தான் நம்ம குரோமோசோமல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோமோசோமலில் நம்பரில் குரோமோசோமில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதை நியூமெரிக்கல் குரோமோசோமல் அப்ரேஷன்னு சொல்கிறோம். அது ஒரு தனி பார்ட், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? Shall we start the lesson now? Okay. Chromosomal aberration in the structure. ஒரு ஸ்ட்ரக்சரில் குரோமோசோமில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் முதல்ல ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் வரைகிறேன். இதுதான் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். இது ஒரு குரோமோசோம் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். இங்கே ஜீன்ஸ் இருக்குது, A, B, C, D அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ்ட் அபவுட் த ஜீன் பற்றி நம்ம ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜீன் இஸ் நத்திங் பட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஜீன் காட்டுறதுக்கு பதிலாக ABCD அப்படிங்கிறத காட்டியிருக்கிறோம். ஓகேயா? இந்த ஆல்ஃபபெட் மூலமாக காட்டியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு மியூட்டேஷன் நடக்கும்போது ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னா 4 வகையான சேஞ்சஸ் இருக்கலாம். ஒன்று டெலீஷன், ரெண்டாவது டியூப்ளிகேஷன், இது ரெண்டும் தான் முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக். முதல் 4 வகையான சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் 2, ஒன்று டெலீஷன், ரெண்டாவது டியூப்ளிகேஷன். What's mean by deletion? Deletionனா என்ன அர்த்தம்? டெலிஷன்னா என்ன? ஒரு குரோமோசோமில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லாமல் போகிறது தான் டெலிஷன். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லாமல் போயிருந்தா இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னா இந்த குரோமோசோம் முழுவதும் டெலிட் ஆகாது. a part of chromosome or else a segment of chromosome வந்து இதுலேருந்து டெலிட் ஆகிறது தான் டெலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இந்த இடத்துல இந்த ABCDன்னு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒன்றே ஒரு பீஸ் மட்டும், இவ்வளோண்டு பீஸ் மட்டும் இதுலேருந்து ரிமூவ் ஆகிறது தான் டெலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெலிஷன் எத்தனை வகையில் நடக்குது அப்படின்னா 2 types ஆஃப் டெலிஷன் இருக்குது. ஸோ டெலிஷனில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 2 வகையான டெலிஷன் இருக்குது. அதாவது இது வந்து ஒன்று இந்த கார்னரில் நடக்கலாம். அப்படி கார்னரில் நடந்துச்சுன்னா அதோட பேர் டெர்மினல் டெலிஷன். அதாவது அந்த எண்டு குரோமோசோமோட டிப் ஆஃப் த குரோமோசோமை நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டிப் ரீஜியனில் டெலிஷன் நடந்தால் அதோட பேர் டெர்மினல் டெலிஷன். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஒரு சிங்கிள் பிரேக், இங்கனக்குள்ள ஒரே ஒரு பிரேக், ஒரு கட் உருவாகும். அந்த கட் உருவாகி இந்த பீஸ் ஆஃப் குரோமோசோம் இந்த குரோமோசோமை விட்டு லெஃப்ட் அவுட் ஆயிரும். ஓகே, இல்லைனா டெஃபிஷியன்சி அப்படின்னு கூட இந்த டெலிஷனை சொல்கிறாங்க. குறைபாடு இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதாவது இந்த இடத்துல நடந்தால் அதோட பேர் டெர்மினல் டெலிஷன். அதே இது ஒரு குரோமோசோமில் கார்னரில் மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை.
இந்த சென்டர் பார்ட்டில் கூட எங்கேயாவது டெலிஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டர் பார்ட்டில் நடக்கிறதா இருந்தால் நவ் இமேஜின் இந்த சீங்கிற பார்ட்டு டெலிட் ஆகி போக போகுது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. ஸோ ஒரு சீங்கிற பார்ட்டு டெலிட் ஆகி போகணும்னா இந்த இடத்துல ஒரு கட் உருவாகணும், இந்த இடத்துல ஒரு கட் உருவாகணும். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுனா 2 பிரேக் உருவாகுது. ஓகேயா? இப்போ இந்த ஏங்கிற இடத்தை இமேஜின்லேருந்து நீங்கள் இமேஜினேஷன்லேருந்து எடுத்துருங்க. இப்போ சீங்கிற ஒரு பார்ட் டெலிட் ஆக போகுதுன்னு சொன்னேன். அப்படி டெலிட் ஆகும்போது 2 பிரேக் உருவாகுது. உருவாகும் போது இந்த பீஸ் ஆஃப் ஜீன் மட்டும் என்ன ஆகுதுன்னா டெலிட் ஆகி போயிடுது. ஸோ இது மிடில் நடக்கிறதுனால இதோட பேர் இன்டர் கேலரி டெலிஷன். இந்த இன்டர் கேலரி அப்படிங்கிற வார்த்தையை ஆல்ரெடி வி லேர்ன் இன் 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டில் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு லெசனில் மெரிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டமில் இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இங்கேயும் இன்டர் கேலரி அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மிடில் ரீஜனில் டெலிட் ஆச்சுன்னா அதுதான் இன்டர் கேலரி டெலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அப்போ டெலிஷனில் எத்தனை டைப் ஆஃப் டெலிஷன் இருக்குது? 2 types of deletion. Very good. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெலிஷன் இருக்குது? வெரி குட். டெர்மினல் டெலிஷன் அண்ட் இன்டர்கேலரி டெலிஷன். இந்த டெலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோமோசோமல் அப்ரேஷன். அதாவது அப்ரேஷன்னா நார்மலில் இருந்து சேஞ்ச் ஆகிறது தான் அப்ரேஷன். நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஏதாவது ஒரு காரணங்கள்னால சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதுதான் அப்ரேஷன். அப்நார்மாலிட்டி அப்படின்லாம் கேள்விப்படுவோம்ல, அதுதான் அப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டெலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட் எதில் நடக்குது அப்படின்னா ட்ரோசோஃபிலாவில் நடக்குது. எதில்ப்பா நடக்குது? வாட் இஸ் ட்ரோசோஃபிலா? ட்ரோசோஃபிலானா என்ன கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கேயாவது எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம்? 11th கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்தோம். ட்ரோசோஃபிலானா ஃப்ரூட் ஃப்ளை, பழப்பூச்சி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபிலாவோட காமன் நேம் ஃப்ரூட் ஃப்ளை. ஓகே? இந்த ட்ரோசோஃபிலாவில் தான் இந்த டெலிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் டியூப்ளிகேஷன். வாட்ஸ் மீன் பை டியூப்ளிகேஷன்? டியூப்ளிகேஷன்னா என்ன? வெரி குட். அதே மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் குரோமோசோம் ரிப்பீட் ஆகுறது தான் டியூப்ளிகேஷன். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமில் உள்ள சீக்வன்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட், அந்த செக்மெண்ட்ஸ் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் ஆகுறது தான் டியூப்ளிகேஷன். வெரி குட். இந்த டியூப்ளிகேஷனில் மொத்தம் எத்தனை டியூப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா 3 types ஆஃப் டியூப்ளிகேஷன் இருக்குது. உங்களோட புக் எடுத்து வச்சுக்கோங்க. 3 types ஆஃப் டியூப்ளிகேஷன் நம்ம இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு டேண்டம் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேண்டம் டியூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீன், இப்படி ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா இதில் இந்த செக்மெண்ட் தான் டியூப்ளிகேட் ஆகுதுன்னு வைங்களேன். பி அண்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செக்மெண்ட்டையும் சேர்த்து பார்ப்போம் டியூப்ளிகேஷன். இந்த பி அண்ட் சி டியூப்ளிகேட் ஆகும்போது டேண்டம் டியூப்ளிகேஷன் அப்படின்னா இந்த பி அண்ட் சிங்கிற ஆர்டர் மாறாமல் அப்படியே ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஆச்சுன்னா அது டேண்டம் டியூப்ளிகேஷன். ஓகே? அது அந்த ஜீன் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தடவை ரிப்பீட் ஆக போகுது, எந்த வகையான சேஞ்சஸும் இல்லாமல். தர்ஷிகனி ஓகேயா? இன்னொரு தடவை ரிப்பீட் ஆக போகுது, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே ரிப்பீட் ஆனால் அது டேண்டம் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்திலே. அப்போ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஏ பிசி பிசி டி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது. அப்போ டபுள் டைம் ஒரே ஜீன்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துலேயே நார்மலாக இருந்தக்கூடிய பிளேஸ்க்கு பக்கத்துலேயே திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் டேண்டம் டியூப்ளிகேஷன். ஓகேயா? அடுத்தது ரிவர்ஸ் டேண்டம் டியூப்ளிகேஷன். ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? What's mean by reverse? ரிவர்ஸ்னா தலைகீழாக மாறுறது, திருப்பி வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. ரிவர்ஸ் வண்டியை ரிவர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னா திருப்பி கொண்டு வர்றதுன்னு அர்த்தம்.
அப்போ அந்த பி அண்ட் சி அப்படிங்கிற ஜீன் இது நார்மல் ஜீன், இது டியூப்ளிகேட்டட் ஜீனாக இருந்தால் இந்த பி அண்ட் சியோட ஆர்டர் அப்படியே ஜஸ்ட் டேர்ன் ஆகி இங்கே சி வந்து இங்கே பி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதான் ரிவர்ஸ் டேண்டம் டியூப்ளிகேஷன். இதோ பாருங்க செகண்ட் இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பிசி சிபி, அதாவது முதல்ல பிசின்னு தான் இருக்கணும், டியூப்ளிகேட் ஆகும்போது அப்படியே அது ரிவர்ஸில் மாறிச்சுன்னா அது ரிவர்ஸ் டேண்டம் டியூப்ளிகேஷன். The next one is displacement duplication. Displacement, what's mean by displacement? Displacement na enna? ஒரு இடத்துல இன்னொரு பொருள் வர்றது. Very good. அதாவது displacement, place na இடம், displace அப்படினா இடம் மாறுறது. ஸோ நார்மலாக இருந்த இந்த பி அண்ட் சிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இந்த இடத்துல தான் இருந்தது. ஆனால் இந்த குரோமோசோமல் அப்ரேஷன் மூலமாக அது அப்படி வேற ஒரு இடம், அது நார்மல் பொசிஷனை விட ஃபார் அப்பார்ட் ரொம்ப தூரம் தள்ளி ரிப்பீட் ஆச்சுன்னா ஸோ ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஜீன் இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறது போக எக்ஸ்ட்ராவா அழகு காத்து அந்த இடத்துல இருக்கிறது போக எக்ஸ்ட்ராவா அது இருக்கக்கூடிய பிளேஸை விட ரொம்ப தூரம் தள்ளி மேபி கீழே உள்ள ஆர்மில் இன்னொரு தடவை பிஎன்சி ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் என்னது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம டியூப்ளிகேஷனில் எத்தனை டைப் ஆஃப் டியூப்ளிகேஷன் பார்த்துருக்குறோம்? எத்தனை டைப்? 3 டைப்ஸ். வெரி குட். என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்குறோம்? டேண்டம் டியூப்ளிகேஷன், ரிவர்ஸ் டேண்டம் டியூப்ளிகேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூப்ளிகேஷன். இந்த மூணுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதாமா? இந்த டியூப்ளிகேஷன் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா ட்ரோசோஃபிலால நடக்குது. அப்புறம் ட்ரோசோஃபிலாங்கிறது இன்செக்ட் வெரைட்டி. பிளான்ட்ல எதில் நடக்குதுன்னா மெய்ஸ்லையும் பீ பிளான்ட்லையும் நடக்குது. மெய்ஸ்லையும் கார்டன் பீ தோட்டப்பட்டாணி செடின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பீ பிளான்ட்லையும் நடக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை விட இன்னொரு புது வகையான ஒரு குரோமோசோமல் அப்ரேஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஷன். இன்வர்ஷன். இப்போ இந்த இன்வர்ஷன் பார்க்கும்போது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த ஆர்டரில் ரொம்பலாம் சேஞ்சஸ் இல்லை, அந்த இடத்துக்கு உள்ளேயே நடக்கிறது, ஆர்டர் டெலிட் ஆகிறது, அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. என்ன அப்படின்னா இந்த இன்வர்ஷன் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து அப்படியே என்னாக போகுதுன்னா ரிவர்ஸ் ஆக போகுது. ஓகேயா? குரோமோசோமில் ஜீன் என்ன ஆர்டரில் இருந்ததோ அந்த ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது தான் என்னது அப்படின்னா இன்வர்ஷன். எப்படி ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த ஜீன் வந்து ஒரு 180 டிகிரி ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, எவ்வளோக்கு ரொட்டேட் ஆக போகுது? 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்வர்ஷன் அப்படிங்கிறதும் 2 வகையாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன், இன்னொன்று பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன். ஓகே, இன்வர்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்கு? பெரிசென்ட்ரிக். வெயிட் முதல்ல எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிசென்ட்ரிக் சொல்லணும், ரெண்டாவதா பேராசென்ட்ரிக் சொல்லணும். ஓகே, புக்கில் உங்களுக்கு பேராசென்ட்ரிக் ஃபஸ்ட்டு இருக்கும், ரெண்டாவது பெரிசென்ட்ரிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பெரிசென்ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் மை சஜஷன். ஓகேயா? ஸோ அப்போ அந்த இன்வர்ஷன் எப்படி நடக்கும்னு சொன்னேன். இன்வர்ஷனா வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இன்வர்ஷன்? இன்வர்ஷன்னா என்ன? ரிவர்ஸில் வரப்போகுது. எப்படி ரிவர்ஸில் வரப்போகுது? வெரி குட். 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. இந்த இப்படி இருக்கக்கூடிய ஜீன் அப்படியே 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அப்போ அப்படி ரொட்டேட் அப்படி ஆகணும் அப்படின்னா இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டபுள் பிரேக் வந்துடுது. மேலே ஒரு பிரேக், கீழே ஒரு பிரேக் வந்துடுது. ஓகேயா? ஸோ இன்வர்ஷன் இல்லையா? பயாலஜிக்கும் இல்லை, பியூர் சயின்ஸ்க்கும் இல்லையா?
பயாலஜிக்கு இருக்குதாடா? ரெண்டு தான் இருக்கா? டெலிஷன் அடிஷன் சாரி அடிஷன் டெலிஷன் மட்டும் தான் இருக்கா? சரி, டிரான்ஸ்லோகேஷன் இருக்குல்ல, பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது சொன்னால் தான் அதுவும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான், பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்வர்ஷன் அப்படின்னா 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுதுன்னு சொன்னேன்ல. இந்த இடத்துல ஒரு கட் விழுகுது. ஆனால் நீங்கள் பேராசென்ட்ரிக் பெரிசென்ட்ரிக் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்களே. எப்படி சொன்னீங்க? கிளாஸ் அட்டென்ட் பண்ணதை வச்சு சொன்னீங்களா? நியூ எடிஷன். ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே, வெரி குட். ஸோ அப்போ அந்த ஜீனில் வந்து ஒரு 2 பிரேக் விழுகுது. ஸோ இங்கே ஒரு பிரேக், இங்கே ஒரு பிரேக் விழுகுது. விழுந்த உடனே இந்த ஜீன் வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகணும்னா என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த ஜீன்ல நடக்குன்னு சொன்னோம். அப்போ முதல்ல இது வந்து இப்படி இருக்கக்கூடிய ஜீன் அப்படியே முதல்ல இப்படி போச்சுன்னா இது எத்தனை டிகிரி? இந்த பி அண்ட் சி இப்படி மாறுச்சுன்னா இது எத்தனை டிகிரி? எத்தனை டிகிரி? 90 டிகிரி. வெரி குட், 90 டிகிரி. ஸோ 180 டிகிரி போகணும்னா இன்னொரு டர்ன் என்ன செய்யணும்? கண்டிப்பா திரும்பணும் இல்லையா? ஸோ அப்போ அது அப்படியே இப்படி கூட அப்படியே ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆனால் சி மேலே போய் பி என்ன செஞ்சிடும்? கீழே வந்துடும். ஸோ இதுதான் 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது இந்த அப்படியே ஆர்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது. 180 டிகிரிக்கு சுற்றுறதுனால தான் ரிவர்ஸ் ஆகுது. இதோட பேர் தான் இன்வர்ஷன். அப்போ பெரிசென்ட்ரிக் அண்ட் பாராசென்ட்ரிக்னு 2 பார்த்தோம் இல்லையா? இந்த பெரிசென்ட்ரிக் அண்ட் பாராசென்ட்ரிக் இன்வர்ஷனுக்கு 2க்கும் இடையில ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா இன்க்ளூடிங் த சென்ட்ரோமியர். அந்த இன்வர்ஷன் நடக்கும்போது எப்படி நடக்கும்னா மேலே உள்ள ஒரு 2 ஜீன், கீழே உள்ள ஒரு ஜீனையும் சேர்த்து எடுத்துக்கணும். இன்க்ளூடிங் த சென்ட்ரோமியரும் சேர்த்து அங்கே என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். பாராசென்ட்ரிக் இன்வர்ஷனில் சென்ட்ரோமியர் தவிர இந்த மாதிரி உள்ள பாகங்கள் மட்டும், சென்ட்ரோமியருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள பார்ட்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆச்சுன்னா அது பாராசென்ட்ரிக் இன்வர்ஷன். புரிஞ்சுதா? இன்வர்ஷன் புக்கில் இல்லைன்னு அதை விடக்கூடாது. எதுக்குன்னா அதையும் சேர்த்து தான் அதோட டைப்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை பார்க்கறதுனால தப்பே இல்லை. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லோகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னப்பா? டிரான்ஸ்லோகேஷன். நான் சொல்கிறத கேட்டுட்டே அப்படியே நீங்கள் புக்கையும் சேர்த்து பார்க்கலாம். நான் முதல்ல சொல்கிறத கேளுங்க. புக்கை பாருங்கன்னு சொல்லும் போது புக்கில் உள்ள டயக்ராமை மட்டும் பாருங்கள். ஓகே, வேர்டிங்ஸ் எல்லாம் ஈஸியாக நான் சொல்லி தந்துடுறேன். டிரான்ஸ்லோகேஷன். லொகேஷன்னா என்ன? இடம். டிரான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆகுது. ஸோ லொக்கேஷனில் சேஞ்சஸ் நடக்கிறது தான் டிரான்ஸ்லோகேஷன். இந்த டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம கிராசிங் ஓவர்னு ஒரு டாபிக் பார்த்தோமா? அந்த கிராசிங் ஓவர் மாதிரியே தான் நடக்க போகுது. ஆனால் கிராசிங் ஓவர் வேறு, டிரான்ஸ்லோகேஷன் வேறு. எப்படி வேறு அப்படின்னா நம்ம கிராசிங் ஓவர் பார்க்கும்போது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்க்கு இடையில இன்டர்சேஞ்சிங் நடக்கும்னு சொல்லியிருப்போம். இன்டர்சேஞ்சிங் த செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் ஃப்ரம் த ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேயா? இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் த செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் பிட்வீன் த நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஒரு 2 நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்களுக்கு இடையில இன்டர்சேஞ்ச் நடந்தால் அதோட பேர் தான் டிரான்ஸ்லோகேஷன். ஓகேயா? உங்களுக்கு கிராசிங் ஓவரோட எல்லாமே ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆர்டர் பண்ண முடியுமா? என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேரிங், அதான் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 குரோமோசோம்கள். எதுக்கு? அதே தான்ப்பா இங்கேயும் ஸ்டெப்ஸ். அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். எக்ஸாம்க்கு இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல, அப்போ அதையும் சேர்த்து தான் படிக்கணும். ஸோ 2 குரோமோசோம் ரொம்ப பக்கத்தில் வந்து பேர் ஆக போகுது. அந்த பேரிங் ஆஃப் குரோமோசோம் நிகழ்ச்சிக்கு பேர் சினாப்சிஸ். சினாப்சிஸ் நடந்தோடனே டெட்ரட் ஃபார்மேஷன். அந்த 2ம் ஒன்றோட ஒன்று ஜோடி சேரும் போது மொத்தம் 4 குரோமேட்டிட் இருக்கும். அதனால் அதை டெட்ரட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னோம். 3வது
ஸ்டெப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர்னா தமிழில் குறுக்கே கலத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குறுக்கே கலத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரிங் நடந்து இந்த கிராசிங் ஓவர் எந்த ஸ்டேஜில் நடக்கும்னு சொல்லி தந்திருந்தேன். ஒரு 1 வேர்ட் சொல்லியிருந்தேனே. மியோசிஸில் வெரி குட். ப்ரோஃபேஸில் பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானப்பா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட். தயவு செஞ்சு அதை மறக்காதீங்க. இங்கேயும் நமக்கு அதே இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்குது அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போது அந்த 2 குரோமோசோம்களும் ரொம்ப பக்கத்தில் வந்து பேர் ஆகும். அப்படி பேர் ஆகும்போது தான் கிராசிங் ஓவர் நடக்க போகுது. கிராசிங் ஓவர்னால் ஒரு குரோமோசோமில் உள்ள ஒரு செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குரோமோசோமில் உள்ள செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோமோட இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. இதை தான் நம்ம கிராசிங் ஓவர்னு சொல்லியிருப்போம். இங்கே அதே தான் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்லோகேஷனில் 2 வகையான டிரான்ஸ்லோகேஷன் இருக்குது. ஒன்று ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன், இன்னொன்று ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். இங்கே இதுதான் மெயினான டைப். நமக்கு புக்கில் இருக்கிற சிம்பிள் டிரான்ஸ்லோகேஷன், ரெசிப்ரோக்கல் அதெல்லாம் வேண்டாம், ஷிஃப்டெல்லாம் வேண்டாம். அதான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷனில் தான் இந்த 2 டைப்பும் இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதாவது ஒன்று ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன், ரெண்டாவது ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். What's mean by homo? What's mean by hetero? Very good, very good. ஹோமோனா ஒரே மாதிரியான, ஹெட்டிரோனா வெவ்வேறு மாதிரியான அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு குரோமோசோமோட படம் வரைகிறாருந்தா இப்படி ஒரு குரோமேட்டிட் இருக்கும். பார்க்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப் மாதிரி, இல்லைன்னா ஒரு சின்ன இன்செக்ட் விங்ஸ் எல்லாம் விரிச்சிட்டு பறக்கிற மாதிரி உள்ள ஷேப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கிடணும். ஓகேயா? நான் இந்த கிராசிங் ஓவர் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், ஒரு குரோமோசோமையும் இன்னொரு குரோமோசோமையும் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? இன்னொரு இதை கலரிங்கில் காமிக்கலாம். கலரிங் இல்லைன்னா ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணி லைண்டாகவும் வேற எப்படியாகவும் காமிச்சு எப்படி காமிச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இப்போ நம்மளோட டாபிக் படி இது ஒரு குரோமோசோம், இதோட விட வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான குரோமோசோம்னால 2 நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த 2 குரோமோசோமும் ரொம்ப க்ளோஸராக பக்கத்தில் வரணும். வந்த உடனே இந்த 2 குரோமேட்டிடும் என்ன ஆகணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகக்கூடிய நிகழ்ச்சி பேர் என்னன்னு சொன்னேன்? பேரிங். பேரிங்க்கு டேர்ம் என்ன கரெக்டான சயின்டிஃபிக் டேர்ம்? வெரி குட், சினாப்சிஸ். வெரி குட் ரக்ஷனா, சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ சினாப்சிஸ் நடக்க போகுது. சினாப்சிஸ் நடக்கும்போது ஒரு குரோமேட்டிட் 2 குரோமேட்டிடும் இந்த டோட்டல் குரோமேட்டிடும் அப்படியே ஒட்டுமா? இந்த குரோமேட்டிட் அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த குரோமேட்டிட் கூட ஜாயின் ஆகுமா? அப்படி வந்து அப்படியே ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் நடக்குமா? நோ. அப்போ எப்படி நடக்கும்? வெரி குட், வெரி குட். ஒரு சிங்கிள் பார்ட்டில் மட்டும், இல்லைன்னா ஒரு சின்னோண்டு கேப்பில் மட்டும்தான் சினாப்சிஸ் நடக்கும். அந்த சினாப்சிஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? வெரி குட், வெரி குட் பெரியா, கயஸ்மேட்டா. ஸோ கயஸ்மேட்டா அப்படிங்கிறது தான் அந்த இடம். வெரி குட். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் இப்படி வந்து ஜாயின் ஆக போகுது. இந்த ஒரு சின்ன இடம் மட்டும் ஜாயின் ஆகும். அதை கைஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கைஸ்மா இல்லைன்னா கைஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்படி ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின் ஆன உடனே அடுத்த ஈவெண்ட் இங்கே என்ன நடக்கும்? அடுத்தது உடனே என்ன நடக்கும்? பேரிங் நடக்கும் போது எந்த இடத்துல ஜாயின் ஆச்சோ அந்த இடத்துல ஒரு பிரேக் விழுகும். இங்கே ஒரு பிரேக், இங்கே ஒரு பிரேக் விழுகும். ஏன்னா பிரேக் விழுந்தால் மட்டும்தான் அந்த குரோமேட்டினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அது இந்த குரோமோசோம்ஸில் இருந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் ஒரு சின்ன பிரேக் விழுகும். பிரேக் விழுந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா முதல்ல ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஹோமோசைகஸ் அப்படின்னா
இந்த ரெண்டு குரோமாட்டிட்லயும் இந்த ரெண்டும் ஒரு கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இது இங்க போயிருச்சு, இந்த டாட்டட் லைன் இங்க வந்துருச்சு அப்படின்னா இது பார்க்கிறதுக்கு பிளைன் குரோமாட்டிடா இருக்கு. நம்ம பார்க்கும்போது விசிபிலிட்டியை வச்சு சொல்றேன், இது பிளைன் பார்ட்டா இருக்கு. இப்போ கிராசிங் ஓவர் நடந்தோடனே இந்த பார்ட் எப்படி ஆயிரும் அப்படின்னா லைன்டு பார்ட்டா மாறிடும், அப்படி கோடு கோடா விழுந்த மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு குரோமோசோம்ல உள்ள ஒரு குரோமாட்டிட் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு குரோமாட்டிட் வேற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருந்தா இதோட பேரு ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். ஒரு குரோமாட்டிட் நார்மலா இருக்கு, இன்னொன்று மாறினதா இருக்கு. இப்படி இருந்தா ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். இப்போ ஒரு டிரான்ஸ்லோகேஷன் நடக்கும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து இன்வால்வ் ஆக போகுது. இந்த ரெண்டு குரோமாட்டிடுமே வந்து என்ன ஆக போகுதுன்னா இது ரெண்டும் பிரேக் ஆகி இங்கே போக போகுது, இது ரெண்டும் பிரேக் ஆகி இங்கே வரப்போகுது. அப்போ ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ரெண்டு குரோமாட்டிட்லையும் பிரேக்கிங் நடந்து இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா பார்க்கும்போது இது ரெண்டுமே டாட்டட்ல இருக்கும், இது ரெண்டும் பிளைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் இதோட பேர் ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். ஓகேயா? இப்போ டிரான்ஸ்லோகேஷனில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 2 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்? ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன்னா அந்த ரெண்டு குரோமாட்டிடும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியா இருக்கும். ஹெட்டிரோசைகஸ்னா குரோமாட்டிட் வந்து வேற வேற மாதிரி இருந்தால் அந்த ஹெட்டிரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன். ஸோ தட்ஸ் ஆல் த கிளாஸ். உங்களுக்கு டிரான்ஸ்லோகேஷன் ரொம்ப புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் இருக்க என்சைமேட்டிக் ரெப்ளிகேஷனோட சேர்ந்தே நடத்துகிறேன். தேங்க்யூ டியர்ஸ், தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.